நீங்களும் கார்லாம் யாரும் வாங்க கூடாதுன்னு நாங்க யாரும் சொல்லவே இல்லை. கார் வாங்கிக்கோங்க, எல்லா தொகுதியும் சுத்துங்க. இப்ப கார் கொடுத்தது அரசுக்கு இப்ப மாதிரி நிதி பற்றாக்குறை இருக்கு, கார் கொடுத்திருக்கீங்க அப்படின்னு தவிர்க்கலாம் நீங்க சொன்னீங்க. சென்ற ஆட்சியில நீங்க நிதி பற்றாக்குறை காரணமா தான் மகளிர் உரிமை தொகை கூட லேட்டா ரொம்ப 24 மாதம் கழித்து தான் நீங்க அறிவிச்சீங்க. என்ன சொல்ல வரேன்னா, அப்ப நிதி பற்றாக்குறை இருக்குன்னு தெரிஞ்சும் அரசு செலவுல கலைஞர் அவர்களுக்கு கடல்ல பேனா வைக்கலாம்னு சொன்னீங்கல்ல, அந்த திட்டம் மட்டும் எப்படி சார்? அதனால ஆனால் நான் நாகமோகன் அவர்களை நேரில் சந்தித்த பொழுது அவ்வளவு கண்ணியமாக என்ன நடந்தது என்று அவர் எல்லாரும் சொன்னார். எதனால் அவர் கூட்டணி விட்டு வெளியே வந்தார், எதனால் இவங்கெல்லாம் சேர்ந்து திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து பந்திப்போம் எல்லாம் சொன்னார். சொல்லிட்டு தான் வெளியே வந்தார். ஏதோ நன்றி கேட்ட தனமாக அப்படிலாம் இல்ல. இவர்கள் என்ன முயற்சி செய்தால் அவங்க எல்லாம் சேர்ந்து திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார்கள் என்பதை எதிர்த்து தான் வெளியே வந்தனர்.